தேவனுடைய ஈவு நாம் குணப்படும்படியாக தேவன் நம்மில் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள். என்ன ஐஸ்வர்யங்கள்? தயவு. வாசிங்க. அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இவைகள் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணி இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நேராக நாம் போறோம். நல்லா புரிஞ்சுட்டுங்களா? இந்த உலக ஐஸ்வர்யங்கள் மேலதான் எல்லாருக்கும் மேல கண் இருக்கிறது. பார்க்கிறேன், நானும் கவனிச்சுட்டு இருக்கிறேன். விசுவாசிகள் மாத்திரமல்ல, நீங்க ஊழியக்காரர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மேல கண் இருக்கிறது. அநேகர் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் மறைந்து போகும், அழிந்து போகும், அது நிலையற்றது. ஆனால் இந்த தயவு, இந்த ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்றாங்க. இவைகளை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்துல என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லி உடனடியாக நன்மை கிடைக்கவில்லை என்பதனால ஒருவேளை நீங்கள் அதை அசட்ட பண்ண தெரியல. இந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு முடிவில்லா ராஜ்யத்தை கொண்டு போக மாத்திரமல்ல, ஒரு நிம்மதியான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் கூட இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்துக்காக விசுவாச பிள்ளைகளே நீங்கள் நானும் தேட வேண்டியது. நாம் குணப்படும்படியாக இது ஏவுகிறது, நம்மை வாழ வைக்கும்படியாக அது ஏவுகிறது. ஆனால் இன்றைக்கு அதை அசட்ட பண்ணுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களை காண்பித்துக் கொடுக்க நான் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நாம் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும் என்பது அது காரியமே இல்லை. தேவன் அது கொடுப்பது காரியமே இல்லை. நிச்சயமாய் கொடுப்பார், ஏராளமாய் தருவார். ஆனா இந்த ஐஸ்வர்யத்தின் மேல உனக்கு வாஞ்சி விருப்பம் இருக்கும் பொழுதுதான் முடிவில்லா ராஜ்யத்துல தேவனோடு கூட இருக்கிற ஒரு பேரின்ப பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை நாடி தேடி போகிறவங்க உழைக்கிறாங்க, ராத்திரி பகலும் கண்ணு விழித்து அதற்காக பிரயாசப்படுறாங்க. ஆனா சம்பாதித்த பணமெல்லாம் ஒரு நாள் காணாமல் போகிறது, அதனால எந்த லாபம் இல்லை என்று சொல்கிற நிலைமை நாம் கவனிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ஐஸ்வர்யமானது நம்ம இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் இது நமக்கு உதவி செய்கிறது.